சிறுகடிக்கு ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம ரேகாவும் ஊரில் இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சத்யா தான் போய் பிக்கப் பண்ணுறாரு. எனக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு ரேகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயமா? எதுக்காக சத்யா? இல்லை, நம்மளோட விஷயம் தெரிஞ்சதுனால தான் உன்னுடைய அப்பா உன்னை ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டாரோன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிட்டோம். இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சாங்களோ எல்லா விஷயத்தையும் ரேகா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அக்காவோட வீட்டை உங்கள் அம்மா தான் திருட்டுத்தனமாக எழுதி வாங்கியிருக்காங்க. இந்த மொத்த குடும்பமும் இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க. மாமா ரொம்பவே உடஞ்சி போயிருக்காரு. அத்தையால் ஸ்ருதியோட வீட்லேயும் அங்கே இருக்க முடியாமல் ஷோரூமில் போய் இருந்துட்டு அங்கே போயிட்டு அவங்கள எல்லாரும் சமாதானம் பண்ணி எங்களுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் விஷயமே என்னென்னு தெரிஞ்சது. உங்கள் அம்மா வந்து அந்த வீட்டை அபகரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு இப்போ தான் சத்யா ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அம்மாவோட கொடூரமான புத்தியை பார்த்துட்ருக்குற உங்கள் அக்காவும் அதே மாதிரி முத்து அண்ணாவும் ரொம்ப பயந்து போய் என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காகலாம் என் அக்காவும் என் மாமாவும் என்றைக்குமே பயப்படவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சத்யா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விஜயா ரொம்பவே கோவத்தோடு சிந்தாமணி கிட்ட போயிட்டு சவால் விட்டு பேசுகிறாங்க. இவ்வளோ சொத்தையும் பார்த்து பார்த்து சேர்க்கறல உன் பொண்ணு ஒன்றும் இல்லாதவனா தான் கல்யாணம் பண்ணிக்குவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.